Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavitha. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் கார குழம்பு ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த ரெசிபி பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் கூட டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான என்னோட ஸ்டைல்ல இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் அதிகமா இருக்குக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. கார குழம்புக்கே கொஞ்சம் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்தணும். 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் பெருங்காய பொடி, 20 சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் கூட சேர்த்துலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய்க்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இது மூணுமே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 1/4 கிலோ பக்கம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்படி 4ஆக கீறிட்டு கத்திரிக்காய்க்குள்ளார இந்த மசால் பொடியெல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ கத்திரிக்காய் சாப்பிடும்போது நல்ல உப்பு காரமெல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ பக்கம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். வெறும் கத்திரிக்காய் மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. அந்த பொடி இப்போ சேர்த்துனோன்னா கரிஞ்சு போயிடும். அப்போ அங்கங்கே கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும் குழம்புல. அது பார்க்கறக்கும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. அது எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 2 நல்ல பழுத்த தக்காளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வீட்லயே செஞ்ச புளி பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அப்புறம் ஒரு கை நிறைய தேங்காய் துருவல் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா மிளகா பொடி, அதையும் உள்ள சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் மிக்சியில நல்லா ஃபைன் பேஸ்டா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ அந்த பேன் ஓபன் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டீங்கன்னா கத்திரிக்காய் இந்த அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்திருக்கணும். கத்திரிக்காய் அரை வேக்காடே நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா ஃபுல்லா உள்ள சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இதெல்லாம் நல்லா ஒண்ணா கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணியா வேணும்னா இன்னும் 1 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு நல்லா திக்கா தொக்கு மாதிரி வேணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது மூடி வச்சிடுங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இது மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஓபன் பண்ணி பார்த்தோம்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா வெல்லம் சேர்த்தணும்னா அந்த உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் தூக்கலா கரெக்டா டேஸ்டா தெரியும். அவ்வளவுதான். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் இன்கிரீடியன்ஸ் தெளிவா வேணும் அப்படின்னு சொன்னனால வீடியோவோட கடைசியில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த ரெசிபியை ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.